ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பசங்களா, நம்மளோட வேதாந்து கான்குயர் சீரீஸில் நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்கான கைட் புக்ஸை நிறைய பேர் ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பதிலை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் புக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன், எப்போ என் வீட்டுக்கு வரும் அப்படின்றத தான். ஸோ உங்கள் புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இந்த வீடியோ நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் இருந்து உங்கள் எல்லாருக்குமே டிஸ்பேச் ஆகிட்டுருக்கு ஒவ்வொன்றா. இன்ஃபேக்ட் அதை பார்க்குறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஐம் ஆல்சோ அட் அவர் பெங்களூர் ஆஃபீஸ். ஸோ செட்டப்லாம் வித்தியாசமாக இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய போர்டு, ஓகே, எல்லாமே. ஸோ ஐ வில் பர்சனலி see to that உங்கள் எல்லாரோட புக்கும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு சில பேர் சொன்னீங்க, சார் நான் 11th நினச்சி 12th போட்டேன், 12th நினச்சி 11th போட்டேன், உங்கள் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எனக்கு அனுப்பியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே கரெக்டான புக்ஸ் வரத்துக்கும் ஐ மேட் ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். சரியா? ஸோ மிஸ்ஸே ஆகாது, கரெக்டாக வந்துடும். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்டட் அரைவிங் பை டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ. ஏன்னா இப்போவே எல்லாமே டிஸ்பேச் ஆகிடுச்சு. சரியா? இது மொதல் விஷயம். ரெண்டாவது, யார் யாருக்கெல்லாம் இன்னும் நம்ம புக்ஸ் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, சரியா? ஸோ நம்ம புக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இன்னொரு வாட்டி ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் இப்போலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிடும். பசங்களா, நமக்கு இருக்கிறதுல பெரிய பிரச்சனை என்ன? நம்மக்கிட்ட ஏன் ப்ராப்பர் புக்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம எல்லாருக்கிட்டையுமே புக் பேக்குக்கான கரெக்டான ஆன்சர்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்சைட் கொஸ்டின், க்ரியேட்டிவ் கொஸ்டின், 1 மார்க்ஸ்லேயே வந்து க்ரியேட்டிவ் 1 மார்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மள நிறைய பேர்கிட்ட ப்ராப்பரான ஸ்டடி மெட்டீரியல் இல்லை. இந்த மாதிரி ப்ராப்பரான ஸ்டடி மெட்டீரியல் இல்லாதனால தான் நம்ம எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கோம். உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த புக்ஸ் எல்லாம் உங்களுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்காக வந்து நம்ம இந்த கான்குயர் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸை வந்து வாங்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன ரீசன்ஸ் எல்லாமே தான். ஓகே, உங்களுக்கு க்ரியேட்டிவ் 1 மார்க்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு சாலிடான ஸ்டடி மெட்டீரியல் வேணும். சார் நான் நீட்டு ஜேஇலாம் கூட ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸ்டேட் போர்டு கூடவே சேர்த்து அதுக்கு சின்னதாக அடிஷ்னலாக கொஞ்சம் கண்டென்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வேணும். அடுத்து எனக்கு 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ்லேயே க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க, ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க, எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி வேணும். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே இதில் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம புக்கில் வந்து டேபிள்ஸு, கான்செப்ட் மேப்பு, ஃப்ளோ சார்ட்டு, ஃபார்முலா ஷீட்டு, இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸு எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பிளான் பண்ணி அழகாக இன்பில்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ போத் 11th ஆஸ் வெல் அஸ் 12th ரெண்டு பேருக்குமே இந்த புக்ஸ் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம புக்கில் இருக்கிற எல்லாமே வெரி ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர் கொஸ்டின், ஹார்ட்ஸ் இருக்குல்ல க்ரியேட்டிவில் நம்ம புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், அப்புறம் ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாமும் சால்வ்டாக இருக்குடா. ஹார்ட்ஸ் அண்ட் ஹையர் ஆர்டர் திங்கிங்கும் சால்வ்டாக இருக்குது. நிறைய எம்சிக்யூ பேஸ் பண்ண கொஸ்டின்ஸு, நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறையா கொடுத்துருக்கோம். ஈவன் நம்ம யூனிட் டெஸ்ட் கூட கொடுத்துருக்கோம். நம்மளோட புக்ஸில் வந்து ஒரு சாப்டருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஹேவ் யூனிட் டெஸ்ட் ஆல்சோ. சரியா? ஸோ சார் அதெல்லாம் ரைட்டு. ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்துருக்கீங்களா? எஸ், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸும் நம்மளோட புக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். இந்த புக்கு ஓகே, நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஏற்கனவே டான் பப்ளிகேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் பிரிட்டி ஃபேமஸ் பப்ளிகேஷன், தமிழ்நாடு ஃபுல்லாகவே நிறைய பேர் அவங்க புக்ஸ் எல்லாம் ஏற்கனவே வச்சுருக்கீங்க. அவங்க கூட பார்ட்னர்ஷிப்பில் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ புக்கில் டான்னு போட்டிருக்கோம், ஏன்னா அவங்களும் என் கூட சேர்ந்து தான் இது புக் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்றதுனால. ஒரு சில பேர் அப்போ நான் ஏற்கனவே டானில் கைடு வச்சுருக்கேன் சார் அப்படின்னா வாங்க தேவையில்லை. சரியா? ஏற்கனவே நான் டான் வச்சுருக்கேன் அப்படின்றவங்க வாங்க தேவையில்லை. இல்லை சார் என்கிட்ட பட் ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ப்ராப்பர் கைடு புக் அப்படின்னா நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போது நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திங்கன்னா அதில் உங்களுக்கு கோடிங் பேஸ்ட் எக்ஸசைஸ் இருக்க போது, சின்டாக்ஸ் இருக்க போது, மேத்தமேட்டிக்ஸில் ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக சால்வ் ஆகிருக்கும். மிஸ்டேக்ஸ்லாம் எதுவும் இருக்காது. நிறையா மல்டிபிள் டைம்ஸ் நாங்கள் செக் பண்ணியிருக்கோம். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நீட்டு ஜேஇ கொஸ்டின்ஸ்லாம் வந்து நிறையா நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி ஜுவாலஜி, பாட்னிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய நீட்டில் டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, கான்செப்ட் பேஸ்ட் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதெல்லாம் கூட இதில் வந்து வி ஹவ் ஆடட். ஓகே, ஸோ நம்மளோட ஓகே 11th ஸ்டாண்டர்ட் புக்லெட்ஸ் அதோட ப்ரைஸ் என்ன? ஓகே சார், எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் இதோட ப்ரைஸ் என்ன? இப்போ இதை நாங்கள் வாங்கினோன்னா எவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும்? ஏதாவது ஒரு புக்கு வேணால் அந்த ஒரு புக்கை மட்டும் வாங்கலாமா? பேக்கேஜாக வாங்கினா ஏதாவது விலை கம்மி பண்ணி தருவீங்களா? இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கும் இல்லையா? ஸோ எஸ், இப்போ நம்ம புக்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைட் புக் பாட்னியோடது 359, கெமிஸ்ட்ரியோடது 359, கம்ப்யூட்டர் சயின்ஸும் மேக்ஸும் மட்டும் 404 rupees வரும். மீதி எல்லாமே 359. இது மட்டும் ஏன் விலை அதிகமாக வச்சுருக்கீங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் பேஜஸ் அதிகம். இன்னொன்று நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஏன் சார் இதில் ஏதாவது ஆஃபர் தரீங்களா அப்படின்னு. இது ஆஃபர் ப்ரைஸில் தான். ஓகேவா? எல்லா புக்ஸுமே நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம். ஸோ நவ் இட் இஸ் அட் ஆஃபர் ப்ரைஸ். யார் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் எல்லாருமே அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன எல்லா கைட் புக்ஸும்
சரியா? ஸோ இது எல்லாமே 11th கைட் புக்ஸு. எல்லாத்தையுமே நீ தாராளமாக என்ன செய்யலாம், யூ கேன் பை இட் இண்டிவிஜுவலி. சரியா? இதே நான் வந்து மொத்தமாக ஒரு பேக்கேஜாக வாங்கிக்கிறேன், ஓகே, ஐ வாண்ட் டு பை இட் ஆஸ் அ பேக்கேஜ் அப்படின்னா, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, நீங்கள் பயாலஜி காம்போவில் என்ன செய்யலாம் அப்படின்னா 1799 பே பண்ணி, ஓகே, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸு, பாட்னி, ஜுவாலஜி எல்லா புக்ஸையும் சேர்த்து வாங்கிக்கலாம். மொத்தமான உங்களுக்கு 2000 கிட்ட வரும் இல்லையா? நம்ம வந்து அதை இன்னுமே 200 ருபீஸ் குறைச்சி வந்து 1799 ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு பயாலஜி காம்போ தரும். இதே வந்து சார் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சார், அப்போ எனக்கு பாட்னி ஜுவாலஜி தேவையில்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் 1394 பே பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த புக்கு வாங்கிக்கலாம். சரியா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கும் இதே ஃபிக்ஸ்டு ரேட்டு தான், 12th சிமிலர் உங்களுக்கு ரேட்டு தான். உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் மேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 404 இருக்கும், மீதி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே 359 இருக்கும், பிகாஸ் நிறைய பேஜஸ் இருக்குது அப்படின்றதுனால. அப்போ இதை நான் பேக்கேஜாக வாங்கினா எனக்கு என்ன சார் ரேட் வரும் அப்படின்னா அதே தான். ஓகே, பயாலஜிக்கு 1799 ஃபார் 12th ஸ்டாண்டர்ட். இதே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 1394. இப்போது மோஸ்ட் லைக்லி நிறைய பேர் வந்து இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டிங்க. என்னென்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் மொத்தமாக கம்பைன் பண்ணி வாங்க மாட்டிங்க. அதனால் கம்பைன் பண்ணி வாங்க மாட்டிங்கன்றதுனால அதை பற்றி நான் சொல்ல. சரியா? இப்போது உங்களுக்கு மை டியர் சில்ட்ரன், ஓகே, 12th ஸ்டாண்டர்ட் பசங்க யாரெல்லாம் நம்ம புக்ஸை வாங்குறியோ, 12th 11th இல்லைடா கோச்சிக்காத, சரியா? ஸோ 12th வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஸ்மார்ட் ரீகேப் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் புக்கு ஒன்று. நீ என்ன புக் வாங்கினாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீ கெமிஸ்ட்ரி வாங்குறேன்னா கெமிஸ்ட்ரிக்கும் ஃப்ரீயாக வரும். அதேமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் வாங்குற அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்மார்ட் ரீகேப் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். சரியா? ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூ வில் ஆல்சோ பி கெட்டிங் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ புக்லெட் வித் தட் ப்ரைஸ். ஏன்னா ஒரு சில பேருக்கு லைட்டாக தோணலாம், என்ன யானி ஆன்சர் கொஞ்சம் விலை ஏதாவது அதிகமாக சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி. அப்படி விலை அதிகமாக தோணுது அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இது கிடைக்கும். சரியா? இது இல்லாமல் அப்பயும் தலைவரே விலை அதிகமாக தான் இருக்குது, சும்மா விளையாடாதீங்க நீங்கள் அப்படின்னா, இதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம புக்ஸ் வாங்குறதுல அப்படின்றத உங்ககிட்ட இப்போ சொல்லிடுறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்ஸ் வாங்குற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் ஒரு டெலகிராம் சேனலில் ஆட் பண்ண போகிறோம். சரியா? புக் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருமே டெலகிராம் சேனலில் ஆட் பண்ணி, இந்த டெலகிராம் சேனலில் உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, ஸ்டடி மெட்டீரியல்ஸு, பிடிஎஃப் இந்த மாதிரிலாம் நிறையா ஷேர் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் வந்து முக்கியமான எக்ஸாம்ஸு, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லிலாம் வரும்போது இந்த டெலகிராம் சேனலில், அதாவது புக்கு வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் கிளாஸஸ் வைக்க போகிறோம். சரியா? நம்மக்கிட்ட புக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு, நீ ஒரே ஒரு புக்கு தான் வாங்கியிருந்தனாலும் சரி, இந்த மாதிரி எக்ஸாம் டைம்ஸில் உனக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கும். சரியா? அண்ட் நாங்கள் உங்களுக்கு ஸ்டடி பிளான்ஸ் க்ரியேட் பண்ணி தரது, பிடிஎஃப் தரது, இந்த மாதிரி எல்லா ஹெல்ப்பும் இருக்கும். ஸோ நீ ஜஸ்ட் புக்கு மட்டும் வாங்கலை, நீ இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னா நம்மளோட வேதாந்தோட தீமனல் பேட்சில் ஒரு முக்கியமான பார்ட் இருக்க ஒரு பர்சனாக மாறப்போகிற. ஸோ இது உன்னோட பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். சரியா? இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மோஸ்ட் லைக்லி யூ பீப்புள் வில் நாட் ப்ரிஃபர். பட் இப்போ 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் 11th 12th ரெண்டுத்துக்கும் சேர்த்து இப்போவே புக் வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 3598 பே பண்ணி மொத்தமாக செட்டாக வாங்கிக்கலாம். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2788 வாங்கிக்கலாம். அது இப்படி அது போர்ஷன் மாறிடும்ல. இப்போ ஏதாவது இசுவாசுதை வந்து அடுத்த வருஷம் டிலீட் பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்கன்னா அப்போ கைடு புக் வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் இருந்ததுன்னா நான் என்ன சொல்கிறேன், இண்டிவிஜுவல் புக்ஸாக வாங்கிக்கோ, இல்லை 11th தனியாக 12th தனியாக அதே ப்ரிஃபர் பண்ணிக்கோ. ஆனால் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து என்ன செய்கிறேன் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சரியா? ஸோ பசங்களா, வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப் அண்ட் குட் பை. அடுத்த லைவ் கிளாஸஸில், லைவ் செஷன்ஸில் மீட் பண்ணுவோம். பாய் பாய்.